தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் 5 மாவட்டத்தோட தண்ணீர் தாகத்தை தீர்த்து வர்றாங்க. தமிழ்நாட்டுல தென்னாட்டு மக்களுடைய கடவுளா இருக்கிறது கர்னல் பென்னிகுயிக் தான் சார். ஊரே சேர்ந்து பொங்கல் வைக்கிறது எங்க ஊர்ல தான் சார். மாட்டு பொங்கல், தை பொங்கல் சொல்லுவாங்க, நாங்க பென்னிகுயிக் பொங்கல்னு சொல்லுவோம் சார். பொங்கலோ பொங்கல், பென்னிகுயிக் நன்றி சொல்லக்கூடிய ஊரே அங்க போய் நன்றி சொல்லுங்க. பென்னிகுயிக் அவர்களோட கல்லறை இது. இப்போ நான் எங்க இருக்கேன்னா லண்டன் பக்கத்துல கேம்பர்லி அப்படின்ற ஊர்ல இருக்கேன். நீங்க தேனி பக்கம், மேலூர் பக்கம்லாம் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு, நிறைய கடைகளுக்கு, அவ்வளவு ஏன் குழந்தைகளுக்கே பென்னிகுயிக் அப்படின்ற பேர் வைப்பாங்க. அவர் பிறந்த நாள பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போலீஸ் கமிஷனரும் இங்க அவருக்கு சிலையே வச்சிருக்காங்க. ஒரு பிரிட்டிஷ்காரர் எதுக்கு சாமி மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் முல்லை பெரியார் அணையை கட்டினது. ஒரு டேம் கட்டினதுக்கு இவ்வளவு கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேம் ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம். நீங்க இன்னைக்கு பாக்குற மதுரை வேற 18வது நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டுல இருந்த இந்த மதுரையை சுத்தி இருக்க அந்த 5 மாவட்டம் ரொம்பவே பசி, பஞ்சம், பட்டினின்னு வானம் பார்த்த பூமியா அவ்வளவு வறட்சியில வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 1798ல ராமநாதபுரம் சேதுபதி மன்னரோட அமைச்சரான முத்து இருளப்ப பிள்ளை தான் இந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு ஒரு வழி சொல்றாரு. அது என்னன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகி மேற்கு நோக்கி போய் அரபிக்கடல்ல கலக்கிற முல்லையாரையும் பெரியாரையும் தெற்கு திசைக்கு திருப்பி அங்க ஒரு டேம் கட்டி அந்த தண்ணியை இங்க கொண்டு வந்து பஞ்சத்தை போக்குறது தான் இந்த திட்டம். ஆனா அப்ப ராமநாதபுரம் மன்னரோட கஜானால காசு இல்லாதனால இந்த திட்டம் கைவிடப்படுது. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த டேம் கட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த டேம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைன்னு ரிப்போர்ட் வருது. அதுக்கப்புறம் நிறைய தடங்கள் வருது. அதனால இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கவே இல்லை. 1876ல இந்தியா அது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பஞ்சம் வருது. தென் தமிழகத்துல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடி விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்பதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை மறுபடியும் ஓபன் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை ஜான் பென்னிகுயிக் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. 2 நதியை திசை திருப்பி அதை இணைச்சு அந்த இடத்துல ஒரு டேம் கட்டுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த டேம் இருக்கடம் அடர்ந்த காட்டு பகுதி, நிறைய வனவிலங்குகளும் பாம்புகளும், அதுக்கு நடுவுல மலேரியாவும், இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட ஆட்களை வச்சு இங்கிலாந்துல இருந்து ராட்சச இயந்திரங்கள்லாம் கொண்டு வந்து கஷ்டப்பட்டு வேலைகளை செய்யறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டேம் கட்டுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த அணையை கட்டும் போதே அவருக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, இவர் கொஞ்சம் கட்டினதுக்கு அப்புறம் பெரிய வெள்ளம் ஒண்ணு ஏற்பட்டு அந்த கட்டினது எல்லாமே அடிச்சிட்டு போகுது. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த டேம் கட்டுறதுக்கு காசு தராம இங்க இங்கிலாந்துல இருக்க அவரோட சொத்தை வித்து அவர் இந்த அணையை கட்டினதா சொல்றாங்க. பட் அதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் எங்கேயுமே இல்ல. ஏன்னு தெரியல. கிட்டத்தட்ட 8 வருஷம் இவ்வளவு தடங்களையும் தாண்டி இத்தனை பேரை வச்சு அயராது உழைச்சு கஷ்டப்பட்டு கட்டின டேம் தான் இந்த முல்லை பெரியாறு டேம். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய டனல்ஸ் யூஸ் பண்ணி இந்த தண்ணியை இந்த 5 மாவட்டத்துக்கும் கொண்டு வந்திருக்காரு. இந்த 5 மாவட்டத்தை பஞ்சத்திலிருந்து வறட்சியிலிருந்து மீட்டெடுத்தது இந்த அணை தான். சாத்தியமே இல்லைன்னு சொன்ன ஒரு ப்ராஜெக்ட மக்களோட சேர்ந்து நின்று 8 வருஷம் அயராது உழைச்சு கஷ்டப்பட்டு இந்த டேமை கட்டி கொடுத்தனாலதான் இந்த ஊர் மக்கள் இவரை இவ்வளவு கொண்டாடுறாங்க. இந்த அணையை கட்டினது, இந்த அணைக்கு பின்னாடி இருந்த வரலாறு, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதுக்கு நிறைய வரலாறு இருக்கு. கண்டிப்பா அதை படிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க யூகே வரீங்க, அதுவும் லண்டன் வரீங்கன்னா கண்டிப்பா கேம்பர்லி வந்து பாருங்க. இவரை பார்க்க முடியலன்னு எத்தனையோ மக்கள் எங்கிட்டு இருக்கும்போது இவர் கல்லறையை வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.